அரசர் போகும்போதே சந்தேகப்பட்டு அப்படியே நடந்துவிட்டு அமைச்சர் சமயம் பார்த்து இவர்கள் உள்ளே நுழைந்திருப்பதை பார்த்தால் எல்லாம் அந்த சாமியாரின் ஏற்பாடுகள் என்று தான் நினைக்கிறேன். இப்போது என்ன செய்வது? இங்கிருந்து நீங்கள் சீக்கிரம் தப்பிவிட வேண்டும். அதுதான் முடியாத அமைச்சரே. இனி நீங்கள் இங்கிருந்து நகர முடியாது. இப்போதிருந்தே நீங்கள் எங்கள் அடிமை. என்ன தூரத்தில் அடிமை என்று சொல்லும் அமைச்சரே, உங்கள் ஆட்டபாட்டம் எல்லாம் தான் அடங்கப் போகிறது. அதற்குள்ளாக ஏன் சொல்லுகிறேன்? இவர்களை அந்த குழந்தையை தூக்கி சென்று ஆசிரமத்தில் இருக்கும் மாணிக்கசாமியிடம் ஒப்படைத்து விடுங்கள். இறக்கமற்றவர்கள் அருகில் நெருங்காதீர்கள். மகாராணி, உங்கள் குழந்தைகள் ரெண்டும் உயிரோடு இருக்க வேண்டுமானால் அந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள். முடியாது. முடியாதா? என்ன துணி? நண்பர்களே, மறு உத்தரவு வரை இவர்களை இந்த அறையிலே கூட்டு வைத்து காவல் இருக்கிறது. மகாராணி, இனிமேல் ஒரு வினாடி கூட இங்கு இருக்கக்கூடாது. அமைச்சர், அரசருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? அவர் எப்படி இருக்கிறாரோ என்று நினைக்கும் போது என் மூச்சே நின்றுவிடும் போல இருக்கிறது. அதையெல்லாம் சிந்திக்க இப்போது நேரமில்லை. குழந்தைகளுடன் நீங்கள் உயிர் தப்ப வேண்டும். பெருமாள் போய் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அங்கிருந்து மதிவாணருடைய தங்களை தக்க பாதுகாப்புடன் சோழஞ்சிபுரத்தில் இருக்கும் மதிவாணரிடம் கொண்டு போகிறார். புறப்படுங்கள், புறப்படுங்கள். அமைச்சர், நீங்களாவது எங்களுடன் வரக்கூடாது. மகாராணி, அரசர் இல்லாத நேரம், ஆபத்தான நிலை. அரண்மனை விட்டு நான் வரலாமா? தைரியமாக புறப்படுங்கள். அரசர் வந்ததும் உடனே உங்களை வந்து சந்திக்கிறோம். தாய் இல்லாத உங்கள் மகன் சித்திரசேனையாவது அழைத்து சென்றேன். இப்போது நடக்கக்கூடிய காரியமா அது? அவன் தலைவிதி போல் நடக்கிறது. நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள். அமைச்சரே, உமது மூளைக்கு வேலை கொடுத்து விடுவேன் என்றுதான் இவ்வளவு சீக்கிரமாக மறுபடியும் இங்கு வந்தேன். அதற்குள்ளாக காரியத்தை சாதித்து விட்டேன். எங்கே அரசு? எந்த வழியாக அனுப்பி வைத்தேன்? உண்மையை சொல்லும். மௌனம் சாதித்து மழித்து விடலாம் என்று மனப்பால் குடிக்க வேண்டாம். மரணத்தை விரும்பவில்லை, ஆனால் மரியாதையாக செல்விடு. எங்கே அரசு? எங்கே குழந்தைகள்? சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டாயா? இவனை கொண்டு போய் நமக்கு தொகை அடைத்து உண்மையை சொல்லும் வரை சித்திரவதை சொல்லுங்கள். எனக்கு செல்லுங்கள். எதற்கும் 4 திசையையும் தேடி பாருங்கள். வணக்கம் மகாராணி. நீங்கள் வீரசிம்மன், தங்கள் ஊழியர். வண்டி தயாராக இருக்கிறது, புறப்படுங்கள். மற்ற விஷயங்களை சோழிங்கபுரத்திற்கு போய் பேசிக்கொள்ளலாம். சொன்னபடி காரியங்கள் எல்லாம் வெற்றிதானே? ஆம் தலைவா. சாபாஷ், கொண்டு வா குழந்தை. குழந்தாய், நாம் எதிர்பார்த்த குழந்தை கிடைத்து விட்டது. போலாம். இதோ இதில் உள்ளபடி ரத்தனத்தை ஜாக்கிரதையாக கவனிக்க சொல். நான் விரைவில் வந்து சந்திக்கிறேன். போகலாம். குழந்தாய், அழாதே, அழாதே, அழாதே. வாய். ஏமா இப்படி அழுதுட்டே வர்ற? பாரு,
இப்படி அழுதுட்டு வந்தா உங்க அம்மா கிட்ட கொண்டு சேர்க்க மாட்டேன். அம்மா உனக்கு என்ன வேணும்? தண்ணியா? தண்ணி எங்க கிடைக்கும்? சரி நீ இங்கே இரு, நான் தண்ணி விட்டு வரேன். என்ன காப்பாற்றி விட்டது.
யாரை சிரிக்கிறாய்? பயப்படாதே. உன்னை போல் நானும் கல்லை அடைந்து சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று பேராசைப்பட்டு வந்தவன் தான். இந்த நிலையை அடைந்து விட்டேன். வீணாக ஒரு குழந்தையின் உயிரை பாழாக்காதே. நீயும் உன் உயிரை இழக்காதே. ஓடிவிடு, ஓடிவிடு, ஓடிவிடு. ஓடுவதா? அப்படி என்றால் அந்த கல்லை யாருமே அடைய முடியாதா? ஏன் முடியாது? விரதம் தவறாமல் எவன் ஒருவன் நடக்கிறாரோ அவனே அந்த கல்லை அடையலாம். விரதமா? அரச குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தையை இழந்த பெண் குழந்தையாக இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த குழந்தையை அனுப்பினால் பாம்பின் பக்கத்தில் இருக்கும் மோதிரத்தையும் மந்திர கோலையும் எடுத்து வரும். பிறகு அந்த மோதிரத்தின் உதவியால் குழந்தையை உன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம். மந்திர கோலின் உதவியால் குழந்தையை மட்டும் பாம்பாக மாற்றலாம். அப்படியா? இந்த சக்திகளை கொண்டு குழந்தையை 18 ஆண்டுகள் கன்னி கழியாமல் வளர்க்க வேண்டும். வளர்த்து அதோ தென்புறத்து சுவற்றில் படர்ந்திருக்கும் மரகத கொடி தெரிகிறதா? ஆமா. அந்த மரகத கொடியில் ஒரு அரும்பு இருக்கிறது. அந்த அரும்பு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மலரும். அந்த மலரை எடுத்து தை மாதம் 5வது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி என்று பூஜை ஆரம்பித்து மனம் மாறாமல் ஒரு மண்டலம் பூஜை நடத்தினால் அந்த கல் இருக்கும் இடம் தெரியும். அதை நீ அடையலாம். மிக்க மகிழ்ச்சி. ஜாக்கிரதையாக நடந்து கொள், ஜாக்கிரதையாக நடந்து கொள். பைத்தியக்காரர்களே, உங்களால் அடைய முடியாத அந்த கல்லை அடைந்து அந்த மோதிரத்தையும் அந்த மந்திர கோலையும் எடுத்து வந்துடுறீங்க. அதை நீ எடுத்து வந்து கொடுத்தா உங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்க. நிஜமா கொடுத்துருக்க. போய் எடுத்துக்கலாம்.
18 வருடங்கள் கன்னி கழியாமல் இருப்பதற்கு இதுவே சரியானவன். உடன் பாம்பாகவே இருக்கட்டும். வருடங்களுக்கு ஒரு முறைதான் மலர் ஒன்று மலரும் என்றார். அப்படி என்றால் இப்போது குழந்தை பெரியவளாகிருப்பாளே. பார்க்கலாம். குறிப்பிட்ட காலம் முடிந்து இனியும் உன்னை பாம்பாக வைத்திருப்பது முறையல்ல. புன்னகை தவழும் முகம், தன்னிகரில்லாத உருவம், அழகின் சிகரம், மொத்தத்தில் சுத்தி செதுக்காத ஒரு சிலை குழந்தை. குழப்பமில்லாத நேரத்தில் பிரம்மன் உன்னை படைத்திருக்கிறான் போல இருக்கிறது. அதனால் தான் உன்னிடம் ஒரு குறைவும் இல்லை. என்ன யோசிக்கிறான்? நான் உன்னை வளர்த்தவன், வளர்க்கப் போகிறவன், தந்தைக்கும் மேலானவன். என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தாய், இனி உனக்கு பெயர் சூட்டியாக வேண்டும். என்ன பெயர்? நீ பாம்புகளுடன் வளர்ந்ததால் உனக்கு நாகநந்தினி என்று பெயர் வைத்திருக்கிறேன். நாகநந்தினி, பெயர் நன்றாக இருக்கிறதா? என்ன நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீ பேசாமல் இருக்கிறாயே. ஓ, நந்தினி, என் பேச்சை மீறி நடக்க மாட்டாயே. உனக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? நாகநந்தினி. நாகநந்தினி. வணக்கம். என்ன வந்தவன் அங்கே வெளியே நிற்கிறானா? ஆமா. மலையப்பா, நந்தினி ஜாக்கிரதையா பார்த்துக்கு. வருகிறேன். என்ன ரத்தனம்? சுகமா? சுகத்திற்கு என்ன குறைத்தல்? வானன்பா, உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை வருஷ காலமாக என்னை மறந்து இங்கு வராமல் இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்வது? உன்னை போல அரச பதவியா? நினைத்தவுடன் எங்கு வேண்டுமானாலும் போய் வர நான் எடுத்துக்கொண்ட காரியம் மிக பெரியதாயிற்று. அதே சிந்தனையில் இருந்தால் தானே வெற்றி பெற முடியும். அது சரி, அவசரமாக வரும்படி ஓலை அனுப்பினாய். என்ன விஷயம்? என்ன விஷயம் நண்பா? நானும் எவ்வளவோ முயற்சி செய்வான். பாரதியின் குழந்தைகளும் எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல் கூட கிடைத்தது. அதை நினைத்தால் எனக்கு பயமாகவே இருக்கிறது. வைத்தியக்காரா, பதவி என்றால் ஒன்றுதான் அர்த்தம். யாருக்கு? நேர்மையோடு பதவியேற்று உண்மையோடு உழைப்பவர்களுக்கு. நாமெல்லாம் குறுக்கு வழியில் வந்தவர்கள் தான். எதற்கும் பயப்படக்கூடாதப்பா, பயப்படக்கூடாது. நான் அதை மறுக்கவில்லை. என்றாலும் அரசி காணாமல் போய் 18 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இதற்குள் குழந்தைகளும் வளர்ந்திருப்பார். எனவே அவர்களை கண்டுபிடிக்காமல் இருப்பது ஆபத்து தான். ரத்தனம், கவலைப்படாது. என்னிடம் இருக்கும் குழந்தைக்கும் 18 ஆண்டுகள் முடிந்து மிக மிக அழகாக இருக்கிறார். இந்த வருடம் தை மாதம் தான் பூஜை ஆரம்பிக்கப் போகிறேன். அதற்குள் நம் சம்பவங்கள் எல்லாம் பாட்டாக அமைத்து நாடோடி போல் ஊரூராக அந்த பெண்ணை பாடி ஆட வைத்து அவர்களை கண்டுபிடித்து விடுங்கள். இங்கு கூடியிருக்கும் பொதுஜனங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் அறிவிப்பு என்னவென்றால், நமது சோழங்கிபுரம் அம்மன் திருவிழாவிலே
வழக்கம் போல் நடந்து வரும் விளையாட்டு போட்டியில் இந்த ஆண்டு நமக்கெல்லாம் அறிமுகமானவரும் அன்புள்ளம் கொண்டவரும் அஞ்சா நெஞ்சம் படைத்தவரும் கட்டிடம் காளையுமான ஜெயவீரன் அவர்களும் அவரது நண்பரும் இப்பொழுது உங்கள் முன் விளையாடப் போகிறார்கள். வெற்றி பெற்றவர்களுடன் விளையாட விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். பேர்பட்ட சூரப்புலிடா, ஆளு சூரப்புலிதான். பாத்துருவான். அந்த உடுப்பெல்லாம் இங்க கொண்டாடா, இவனுக்கு மாட்டலாம். ஏத்தா குதிரையில அபிப்பிராயத்தை சொன்ன உடனே சண்டை போடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேசிக்காத. கொண்டாடா உடுப்பேன், குதிரை கொண்டாடா. ஏத்தா மேல இருற. நாளைக்கு முடிச்ச முகம் சரியில்லை, நாளைக்கு சண்டை போடலாம். நடந்த விஷயத்தை வேற எங்கேயும் சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை. நான் உங்ககிட்ட அடி வாங்கினதாக யாருக்கும் சொல்லாத. வெளியே படுத்துறவங்க காணும். என்ன
என்ன நடந்தது? நம்ம திலகவதியை காணவில்லை. எப்படி காணாமல் போயிருக்க முடியும்? யாரோ ஒரு நாடோடி பெண்ணை நல்லவள் என்று அழைத்து வந்தார். அவளுடன் மாமன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முரடனும் வந்திருந்தான். அப்படியா? ஐயோ, என் திலகம் உலகம் அறியாதவள் ஆயிற்று. அவளுக்கு 5 கட்டு வேண்டும். அவளை பிரிந்து நான் எப்படி உயிர் வாழ்வது? அம்மணி, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். பழைய சதிகாரர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். என்ன சதியா? சூழ்ச்சியா? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை அம்மா. அம்மா, ஏனம்மா இந்த மௌனம்? சொல்லுங்க அம்மா. பதிவாளரே, நீங்களாவது சொல்லுங்கள், என்ன நடந்தது? சொல்லுங்கள். நாம் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமே ஒரு சன்னியாசியின் சூழ்ச்சி. சன்னியாசியா? சன்னியாசி என்ற ஒரு கல் இருக்கிறது. அதை அடைந்தால் சக்கரவர்த்தி ஆகலாம் என்று ஒரு அவர் வார்த்தைகளை நம்பி திடீரென்று ஒரு நாள். இன்பவல்லி, ஏன் மௌனம்? அடாடா, உன் முகம் கூட கலவரப்பட்டிருக்கிறதே, என்ன விஷயம்? அரசே, நீங்கள் நான் தடுக்கவில்லை. அரசே, நமக்கோ நம் நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான குறைவும் இல்லை. இந்த நிலையில் கடுமையான விரதம் இருந்து அந்த கல்லை அடையும் ஆசை வேண்டாம் என்றுதான். இன்பவல்லி, உனக்கு இப்போது புரியாது. அந்த கல்லை அடைந்து நாளை உன் கணவன் உலகத்திலேயே பெரியவனாக மதிக்கும் போது நீ ஆச்சரியமும் பெருமையும் அடையப் போகிறாய். அமைச்சரே, அரசி குழப்பமடைந்திருக்கிறார்கள். நான் வருந்தரை அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டியது உங்கள் கடமை. இன்பவல்லி, தைரியமாக நான் போய் வருகிறேன். அரசே. அமைச்சரே, என்ன சொல்ல போகிறீர்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. நான் சொன்னதை செய்யுங்கள். ஜெயவீரா, இவ்வளவிற்கும் காரணம் பேராசைதான். அப்படிதான் என் தந்தை இறந்தாரா அல்லது மறைந்தாரா? அரசருடன் சென்ற ஆட்களில் தப்பி வந்த ஒருவன் அங்கு நடந்த விவரத்தை சொன்னான். உன் தந்தையும் சாமியாரும் அடைய நினைத்த அந்த கல்லை சாமியாரின் சிஷ்யர்கள் அடைய வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்களாம். அரசர் வந்து விட்டார், அரசர் வந்து விட்டார். சுவாமி, அரசே. மன்னா, வருக வருக. வாழ்க உன் குற்றம். இதெல்லாம் என்ன? புரியவில்லையா? இன்னும் புரியவில்லையா? எங்கள் நீண்ட நாள் திட்டம் சுவாமிகளே. நன்றி கெட்டவர்களே, உங்களை நல்லவர்கள் என்று எண்ணித்தானே என் விஷயங்களாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்களே. இல்லை சுவாமி, தொடர்ந்து நீங்களே குருவாக இருந்தால் நாங்கள் எப்போது குருவாவது சுவாமி? கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. இவர்கள் எல்லோரையும் புகையை வைக்கப்பட்டு நமது ஆட்களுடன் உத்தம புரிவோம். நான் சொன்னபடி செய். அத்துடன் இந்த சுவாமியார் குறிப்பிட்ட அரசரின் தங்கள் குழந்தைக்கு அளித்தவை மற்றவை நான் கவனித்துக் கொள்வேன். சரி, கொண்டு செல்லுங்கள். இது மட்டுமில்லை செய்வீரா, அந்த பாதிகள் உன் அத்தை மகள் அமுதாவையும் தூக்கி சென்று விட்டார்கள். இதுவரை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? எப்படி சொல்வது ஜெயவீரா? உன் தந்தைக்கும் தாயும் நேர்ந்த விதியை உனக்கும் நேர்ந்து விடக்கூடாதே என்று. அம்மா, தாயும் தாய் உத்தரவை மீற துணிந்து விட்டான் இந்த ஜெயவீரன். வேண்டாம் மகனே, வேண்டாம். முடியாதம்மா, முடியாது. சர்வமும் இழந்து ஒன்றையும் பிரிந்து இனி நான் உயிர் வாழ்வதை விட உன் கையாலேயே எனக்கும் ஒரு முடிவு செய்துவிட்டு போ. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி நீங்களா இப்படி சொல்வது? வீர திலகமிட்டு வெற்றியுடன் திரும்பி வா என்று சொல்ல வேண்டிய நீங்களா இப்படி சொல்வது?
தன்மானமுள்ள தமிழ் மகனே சென்று வா என்று நல்லாசி கூறி அனுப்புங்கள் அம்மா. மகன், உன்னை கோழையாக்க விரும்பவில்லை. இருந்தாலும் படைபலத்தோடு உள்ள மதம் கொண்ட யானை விவேகம் என்று அங்குசத்தால் தான் நடக்க முடியும். அப்படி என்றால் சதியால் தான் வெல்ல முடியும். மதிவானரை மறைக்காது விஷயத்தை விளக்கி சொல்லி. முதலில் உன் தந்தையை கண்டுபிடிக்க முயற்சி. அது எப்படி அம்மா? அரண்மனை அடுத்து 3வது மைலில் பெருமாள் புதூர் என்ற கிராமத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்கிறது. அதற்குள் இடதுபுறமாக சென்றால் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. ஆம், அந்த சுரங்கப்பாதையின் வழியாகத்தான் அன்று மந்திரியார் உதவியாளரால் நாம் காப்பாற்றப்பட்டோம். அதே சுரங்கப்பாதைக்கு இதன் உதவியால் செல்லலாம். சென்றால் அரண்மனையின் அந்தரங்க அறையை அறியலாம். பிறகு அங்கு கொலை, அதன் மூலமாக உன் தந்தை மறைந்த இடத்தையும் சதிகாரர்களின் தளத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சரியப்பா. ஆனால் ஒன்று, என்னம்மா? நீ அரசகுமாரன் என்பதை மட்டும் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஆகட்டும் அம்மா. அப்பா, அண்ணன் உதவியா நானும் போறேன். என் கடமையை செய்வதற்கு என்னுடைய அனுமதி எதற்கப்பா? ஜாகிரதை சுரபதி, அண்ணனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதுவரை என் அன்னையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. அப்ப நான் போயிட்டு வருகிறேன் அம்மா. வெற்றியுடன் திரும்பி வார். நான் கூட இருக்கும்போது அதுக்கு பஞ்சமே இல்லை போலல்லவா இருக்கிறது. ஒருமனல்ல காட்டி என்னை கள்ளத்தனமாக தூக்கி வந்து காதலிக்கிறேன் என்று சொல்லி காதலிக்கே கடமை கற்பிக்கிறாய். கண்ணியமாக கேட்கிறேன். கண்ணி, எது கண்ணி? கண்ணி பெண்ணை அபகரித்து வந்து உன் என்னப்படி நடக்க சொல்கிற நீ? கள்ளம் கபடம் இல்லாத களங்கப்படுத்த பார்க்க நீயா கண்ணியத்தை பற்றி பேசுகிறார்? மரியாதையாக என்னை விட்டுவிடு. என் அண்ணன் வந்தால் உன்னை உயிரோடு விட மாட்டான். அண்ணன் அல்ல, அவனை படைத்தவனே வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். இப்போது என் எண்ணம் நிறைவேற வேண்டும். என்ன சொல்கிறாய்? நன்றி கெட்டவனே, கிட்ட நெருங்காதே. பொறுமையின் பொக்கிஷம் தான் பெண்ணின். பொங்கி எழுந்தால் புலிய வந்தால் நீராதே திலகா, கூறுவதை கேள். உன்னை இங்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். என்னை தடுக்க யாராலும் முடியாது. ஆனால் காயாக புசிக்க விரும்பவில்லை, கனியாக்கி சுவைக்க ஆசைப்படுவதில்லை. நிறைவேறாது. கனியாக்குவதற்கு இது மரத்திலே பிறந்ததல்ல, மனித வயிற்றிலே பிறந்தது. தானாக கனியாம நீயாக கனி வைக்க பார்த்தா கனியாகாது, பிறந்தானா? குழப்பத்தில் ஏதேதோ உணர்கிறாய். சரி, ஓய்வெடுத்துக்கோ. நாளை வரை உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும். திலகவதி, பயப்படாதே. நான் தான் நந்தினி. நந்தினி? யார் உனக்கு இந்த பெயரை வைத்தது? பாலூட்டி பாசத்தோடு வளர்த்தவனையே கடித்துக் கொள்ளும் நாகப்பாம்பின் பெயர் அல்லவா உனக்கு வைத்திருக்க வேண்டும். பாவி, என்னை போல் நீயும் ஒரு பெண் என்று எண்ணித்தான் அந்த உன்னை அழைத்து சென்று அதற்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? நீயும் ஒரு பெண் தானா? ஏன் திலகா நிறுத்திவிட்டாய்? பேசு. ஒரு பெண்ணுக்கு பெண் செய்யும் கைமாறியதுதானா நாசக்காரி மோசக்காரி என்றெல்லாம் கேட்டு தீயவன் செய்த தீய வேலைக்காக பாவி நான் ஏற்றுக்கொள்கிறேன். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இன்னும் எதற்காக இந்த வேகம் போடுகிறார்? உண்மைதான். கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் உண்மையை சொல்லும் போது, உள்ளதை பேசும் போது வேஷம் போடுவதை போல் தான் தெரியும் விவரம் புரியாதவர்களுக்கு அது அவர்கள் குற்றமல்ல, சூழ்நிலையின் குற்றம். திலகா, பெற்ற அன்னை மீது பிறந்த நாட்டின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். பாசமில்லாத முருடன் கையிலே சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுகிறேன் திலகா, கஷ்டப்படுகிறேன். என்ன? அது மட்டுமல்ல திலகா, நான் யார்? என்னை பெற்றவர்கள் யார்? ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? எதற்காக இந்த முருடன் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்? இதிலிருந்து தப்புவது எப்படி என்று உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது
அப்பாவியான என்ன நீயும் பழி சுமத்துவதை விட திலகா, உன் கையாலேயே என்னை கொன்றுவிடு. உன் கையாலேயே என்னை கொன்றுவிடு திலகா, கொன்றுவிடு. அப்படியெல்லாம் பேசாதே. உண்மை புரியாமல் ஆத்திரத்திலே தவறாக பேசிவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா. அக்கா அக்கா என்றா என்னை அழைக்கிறாய்? நான் உனக்கு அன்னியாக வர வேண்டும் என்றல்லவா ஆசையோடு இருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காலம் வரும்போது நீயே புரிந்து கொள்வாய். திலகா, சீக்கிரத்தில் உன்னை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன். சந்திலே திலகா, நேராக தைரியமாக இரு. உனக்கு ஆகாரம் கொண்டு வருகிறேன். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வருடம் தோறும் நடைபெறும் கட்சி சண்டை, சிலம்பு சண்டை, குஸ்தி ஆகிய இந்த வருடம் அரண்மனை முன்பாக நடைபெறும். பொதுமக்கள் யாவரும் திரளாக வந்து போட்டியில் கலந்து கொள்ளலாம். இதில் ஒரு புதுமை என்னவென்றால், 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று உயர்வால் சேனாதிபதி பதவியேற்று தனக்கு நிகரில்லை என்று ஜெயக்கொடி நாட்டி வரும் நமது சேனாதிபதி சித்திரசேனர் இவ்வருட போட்டியில் கலந்து கொள்கிறார். அவருடன் போட்டியில் ஜெயிப்பவருக்கு தக்க சன்மானமும் நல்ல பதவியும் கொடுக்கப்படும். தைரியம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் போட்டியில் கலந்து கொள்ளலாம். இது அரசாங்க அறிவிப்பு. கணக்கா அடிக்கிறேன். சூரப்புலி, நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறேன். எனக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறிய நீ. நம்ம வந்த வேலை என்ன, அதை விட்டு போட்டிமான வேட்டியான போலாம். வெட்டி வேலை சும்மா. வெட்டி வேலையா? தன்னுடன் போட்டியிட்டு ஜெயிப்பவர்கள் யாரும் இல்லை என்று ஒருவன் அகம்பாவத்துடன் பதவியில் இருக்க, அதை கேள்விப்பட்டு அவனை ஜெயித்தவன் அகம்பாவத்தை அடக்காவிட்டால் அது நம் நாட்டிற்கே இழுக்கல்லவா? இழுக்குத்தானே. அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகுறது? நிறைவேற்றப்படும். என்ன உட்காந்து நிலைமை அப்படி ஆயிப்போம். இனிமே இந்த இடத்தை விட்டு என்னால நகர முடியாது. வயிறு கலசி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா உனக்கு எனக்கு அனாவசிய பேச்சு வந்தா சுருக்கமா கேட்கறேன். சோறு கிடைக்குமா கிடைக்காதா? சாப்பாடு மாதிரி இருக்கிறா. என்னது ஆட்ட பாட்டம்னா ஒருத்தன் வயிற்றுக்குத்தான். உனக்கு என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சியை பார்த்துட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சு போகுது. எனக்கு அப்படியா? அந்த சமயத்து தானே பச்சை எடுக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்ற? இப்பயே எடுக்கிறேன், நாளைக்கு எடு. வீரங்கிட்ட காமிக்காம என்கிட்டயும் காமிக்கிற கத்திய. அப்ப நீ கோழன் ஒத்துக்கிறியா? அதான் ஊர் அறிஞ்ச விஷயமாச்ச. நீ கோழை இல்லை. என்னது? சும்மா இருந்த அவங்களுக்கு. தம்பி, நீங்க யாருப்பா? இந்த ஊருக்கு புதுசு போல இருக்க. ஆமா பாட்டி. அடட, உன்னை பார்த்தா ராஜகுமார மாதிரி இருக்க. இங்க நடக்கிற போட்டியில கலந்துக்க வந்தீங்களா? பூவாவுக்கு வழியக்காரன் போட்டியாம். போட்டி சும்மா இரு பாட்டி. ஆமா பாட்டி, நாங்க போட்டியில கலந்துக்கு தான் வந்திருக்கோம். பாட்டி, இந்த ஊர்ல தங்கறதுக்கு வசதியா ஏதாவது இடம் கிடைக்குமா? சோறு கிடைக்குமா? இங்கேயே தங்கிக்கலாம். கத்தாம என்ன செய்யுமா? அவன் பசியில அலறான். கத்தறானா? ஏன் பாட்டி? இங்கேயே தங்கிக்கலாம்ப்பா. உள்ள சரி பாட்டி, இங்கே அம்மா எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஐயா அனாவசியமான போட்டு போறாங்க. இரு, இன்னைக்கு உன்னை திணற அடிக்கிறேன். கட்டடத்துல சாமியார் நுழைய மாதிரி ரொம்ப வேகமா வீட்டுக்குள்ள போறியே, எங்கேயா போற? எப்படி பாக்குற? இந்த மாதிரி கேள்விய அதுவும் ஒரு பொம்பளை என்கிட்ட கேட்டுட்டு உயிரோட இருக்கிறது இதுதான் முதல் தடவை. என்னையா பூச்சாண்டி காட்டுற? இது பனங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. மரியாதையா சொல்லு, யார் நீ? சொல்லணுமா? அவசியம் சொல்லணுமா? நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அட பாவி. பாவியாவது சாவியாவது
ஏன்னா கோவம் வந்துச்சுன்னா தாவிடுவேன். பேசாம ஓடிடுவேன். இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு தக்க மரியாதை செஞ்சு அனுப்புறதா நல்லது. ஐயா மாப்பிள்ள துறைய இங்கே இருங்க, இத வந்துடுறேன். உள்ள ஓடுறா. ஒருவேளை அந்த பாட்டிக்கு பேச்சியா இருப்பாலும். அரண்மனையில வேலை செய்யற என் பேத்தின்னு சொன்னேன்னு இந்த பொண்ணுதான். அங்க ஒருத்தர் நந்திமார் நிக்கிறாரு, இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு இவங்கெல்லாம்? தங்கி இருக்க இடம் இல்லாம தவியா தவிச்சாங்க. நான் தாம்மா இங்க தங்க சொன்னேன். அவருக்கு கொஞ்சம் வாய் நீளம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வயிறு சுருங்கி போச்சு, வாய் நீண்டு போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. தங்கச்சி, அவன் ஒரு வாயாடி, அவன் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். நீ ஒண்ணும் கோச்சுக்காதம்மா. சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுமா? இங்க என்ன சத்திரமா? வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட. தாயி தர்மம் தலைகாக்கும் தாயி. யாரா இருந்தாலும் சரி, விருந்தாளின்னு வந்துட்டா அவங்களோட அன்பா பேசணுமா? அனுபவம் இல்ல, அதெல்லாம் போக சரியா போடும். என் பேச்சு படபடன்னு பேசுவாளே தவிர தங்கமான குணம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் சரிப்படுத்திடலாம். என்னப்பா இவ்வளவு யாரா இருந்தாலும் வர சொல்லு. என்ன சண்டைக்கு வரலன்னு சும்மா விளையாட்டு வந்த என்ன போன அட சொன்ன பாபா மனுஷ பாஞ்சு வர்றானே. நாங்க அடிக்க வேண்டாமா? நீ அடிச்சிருந்தா எப்படி? அதே
அடுத்தபடியாக சேனாதிபதி சித்திரசேனருடன் கத்தி சண்டை செய்வதற்கு தயாராக உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் மேடைக்கு வரலாம். என்ன, ஒருவரும் இல்லையா? ஏன் இல்லை? இவனை கைது செய்யுங்கள். சொன்ன ஆபத்து வருது, காப்பாத்து. உங்க அண்ணனுக்கு தான். அண்ணனுக்கு எப்படி? உங்க அண்ணன் யாரோ உத்தமராஜாவுடைய மகனாசனு. இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் போட்டியில கலந்துக்க வேணாம் வேணான்னு தலையிலேயே. அவன் எப்படி சீட்டு கட்டுவாங்க நான் பாக்குறேன். பச்சை, இப்ப எங்க அண்ணன் எங்க இருக்கு? ராஜாவுடைய அந்தபுரத்துல. ராணியுடைய அந்தபுரம் எங்க இருக்கு? அண்ணன் பக்கத்துல. ஓஹோ, பெருமாள். யோ, நீ தூக்க தலையிலையா? அரண்மனையில் இருக்கிற அண்ணனை காப்பாத்துனா பெரும் கேக்குறீங்க. ஐயோ பச்சையா, காரணமா தான் கேக்குறேன். அப்படியா? இங்க இருந்து 3 கல்லு போகணும். சரி வா போறோம். நானுமா? மாட்டி கேட்காங்க. ஏய், நீ ஒரு பொம்பளை தானா? யோ, எப்படி இருக்கு? உருவம் பொம்பளை தான், ஆனா உள்ள இல்லையே. இப்ப நாம என்ன கல்யாணம் கட்டிக்க போறோம் பாட்டிய கேட்கறதுக்கு? அவன் ஒத்தாசிக்கு கூப்பிட்டா பெரிய ஆளியாரு. சின்ன ஆள் தான், ஆனா அனுபவம் ஜாஸ்தி. பாரு, இப்பவே சொல்லிட்டேன், அந்த ஊரை காமிச்சிட்டு உடனே வந்துடுறேன். சமயமா? முதல்ல என் கூட புறப்படு நீ, அப்புறம் அதை பத்தி யோசனை பண்ணுவோம். ஆமா, இந்த ஊர்ல சிவன் கோயில் நிறைய இருக்கும். இல்ல இல்ல, இது ஒண்ணுதான். ஆமா, இப்படி ஜனங்க சாமி கும்பிட வந்துகிட்டே இருக்காங்களே, எப்படி போவீங்க? அதான் எனக்கும் புரியல. சாமி கும்பிட்டவங்களும் போக மாட்டாங்கிறாங்களே. அந்த பஸ் போட்ட உட்காந்துட்டான். ஆமா, அவன் தவம் பண்றானா இல்ல தூங்குறானா? அச்சே, இந்த சுறுசுறுப்பு நிறைஞ்சவளாச்சே, இதுக்கு ஒரு வழி சொல்ல. நீங்க ரொம்ப வனயமா பேசுறவராச்சே, நீங்க தான் ஒண்ணு சொல்லுங்களேன். நீ என்ன கிடைச்சது? திரும்பி வீட்டுக்கு போகலாம். உனக்கு ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது. சோறு போடுறாங்களா? போறீங்களா? ஐயோ, பேசி பேசியே என்ன கொல்றியே. இந்த பார், வழி சொல்றியா இல்ல நஞ்சில முட்டி? ஐயோ ஐயோ, இதுக்குத்தான் பொறுப்புள்ள ஒரு பொம்புல கூட இருக்கணும்னு புத்தி உள்ளவன் சொல்லி வச்சிருக்கான். நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஒருவேளை எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னு யாரையும் அனுப்புற, அதுக்கப்புறம் நீ போகலாம். போ, சீக்கிரம் போய் ஆரம்பிச்சு. பச்சை, நான் யார் தெரியுமா?
3 வருஷமா பூஜை போடாம ஏமாத்திட்டீங்களே, இந்த வருஷம் போடுறீங்களா? ஆளு மாயமா மறைஞ்சிட்டானே. சரி சரி, நீ இங்கே இரு, சேனாதிபதி கிட்ட ராமு சொல்லிட்டு வர. போட்டியில கலந்துக்கு வேணாம்னு சொன்ன கேட்டா, நான் வந்தேன்னா உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். நல்ல சமயத்துல அந்த சாதி கிடைச்சிட்டு எனக்கு. சாதி? ஆமா, சொல்ல அண்ணே, நல்லா இங்க இருக்கக்கூடாது, ஓடிடுவா. அண்ணே, அம்மா 2 ஓரச்சுவடி பத்தி சொன்னாங்க. ஆமா, அதான் இருக்கும். சரிப்பா, சரி சரிமா. அண்ணே, இருக்கு மடையர்களே, காலத்தை குழந்தை விட்டு இருக்கிறான். எப்படி அவன் தப்பினான்? நீங்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? நாங்க அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லைங்க. வேறு எப்படி அவன் தப்பி இருக்க முடியும்? இந்த அறையில் ஏதாவது சுரங்கப்பாதை இருக்கும். வீரர்களே, இந்த அறை முழுவதையும் தோன்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். சித்திரசேனரே, அறப்பட்டவனை விட்டுவிட்டு சேனாதிபதியின் திறமை வெட்டற்கு. அவன் தப்புவதற்குள் ஊரை சுற்றிலும் ஆட்களை அனுப்பும். மன்னவா, கோபப்படாதீர்கள். அவன் என்னை மீறி எங்கே போக முடியும்? இன்னும் சிறிது நேரத்தில் அவனை கைப்படியாக பிடித்து வந்து உங்கள் முன் நிறுத்துகிறேன். சித்திரசேனரே, உமது வீர பிரதாபங்களை கேட்க நான் இங்கு வரவில்லை. ஜெயவீரனை உயிரோடு அல்லது பிணமாகவோ கொண்டு வராமல் இந்த அரண்மனைக்குள்ளே நுழைய வேண்டாம், என் முகத்தில் விழிக்க வேண்டாம். பச்சை, ஆஹா, என்ன பக்தி, என்ன மூளை.
நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு சிறவைக்கு கும்பிடணும். இந்தா, பத்திரமா வச்சு. சூரப்புலி இதனாலதான் சொன்னாங்க உயிர் காப்பான் தோழன். ஐயோ ஐயோ, கஷ்டம் வரும்போது கடவுளை நினைக்கிற மாதிரி ஆபத்து வரும்போது போனேன், அப்புறம் கத்தி எடுத்து காமிப்பேன். அண்ணே, அண்ணே. கலந்திடுவேன் கன்னி பெண்மானமாகும் மானம் ஒன்றே தன்மானமாகும் வாழ்வினிலே நாம் வாழ்வினிலே நாம் வாழ்வினிலே அறியாயோ கன்னி பெண்மானம் காக்கும் தன்மானம் ஒன்றே தன்மானமாகும் வாழ்வினிலே நாம் வாழ்வினிலே நாம் வாழ்வினிலே.
நீ பாடிய இந்த அருமையான பொன்மொழியை கேட்டதுமே உன் வழியில் திரும்பி இருக்க வேண்டுமே அந்த திலகம். ஆமா ஆமா, என் வழியில் திரும்பி விட்டார். அப்படி சொல். முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும். அதுபோல் பெண்கள் மனதை பெண்கள் தான் திருப்ப முடியும். இல்லை என்றால் இவ்வளவு எளிதில் இறங்குபவளா திலகம்? மேலும் என் பெருந்தன்மையான குணத்தையும் நடத்தையும் பார்த்ததுமே அவள் மனம் மாறியிருக்க வேண்டும் என்றே நினைக்கின்றேன். குகையில் அடைப்பட்டிருக்க இஷ்டமில்லாமல் அந்த பறவை தன் கூண்டுக்கே பறந்து சென்றது. நந்தினி, என்ன சொல்கிறாய்? திலகம் தன் தாய் வீட்டுக்கே போய் சேர்ந்து விட்டாள். கவலையோடு கண்ணீர் வடித்த அந்த அவளைக்கு ஆதரவு காட்டினது நான் தான். நீயா இப்படி செய்தாய்? உலகம் அறியாமல் இருந்த நீயா இப்படி செய்தாய்? உன்னையே புரியாமல் ஊமையாக இருந்த நீயா இப்படி செய்தாய்? பழத்தகடா மார்பிலே பாய்ந்தது போல் என்னிடமே இருந்து என்னிடமே விளந்து எனக்கே துரோகம் செய்து விட்டான். சண்டாளி, சதிகாரி. என்னை போல் ஒரு கன்னிப்பெண் உங்களை போன்றவர்களால் கெட்டு அழியக்கூடாது என்பதற்காகவே அப்படி செய்ய என் மனம் துணிந்தது. காலம் உள்ளவரை உங்களுக்கு கைபொம்மையாக இருந்தாலும் பெண்கள் கவரமான இனத்தை சேர்ந்தவர்கள். நிறுத்து. வஞ்சகமே உருவாய் வந்த விஷப்பாம்பி, என் வாழ்வையே சிதைக்க வந்த வல்லரக்கியே, என் பாசமுள்ள இதயத்திலே பாய வந்த பாசான ஈட்டியே, உன்னை கொண்டால் என்ன? இருக்கட்டும், என்ன மூழ்கிவிட்டது? உன் கண்ணதிலே அவளை கொண்டு வந்து அவள் கர்வத்தை அடக்கி காட்டுகிறேன் பார். வேண்டாம், அப்ப இன்பத்துக்காக கற்பை கெடுக்காதீர்கள். மானத்தை விட பிராணம் பெறுதல்ல என்று நினைக்கும் ஒரு மங்கையின் வாழ்க்கையை பாழாக்காதீர்கள். எதிரட்டும் காட்டுங்கள், பெண் பாவம் கொள்ளாதது. செய்வதையும் செய்துவிட்டு செப்படி வித்தையா காட்டுகிறாய்? போகி. நந்தினி, இங்கே எப்படி வந்தீர்கள்? ஐயோ, வாங்க, இப்படி போங்க. நந்தினி, ஏன் அவ்வளவு அவசரமா கதவை முடிக்கிற? அந்த பாவியின் பெண்ணின் பட்டா உங்களை சும்மா விட மாட்டான். அவன் பெரிய முரட. நந்தினி, நீயே என்னை கோடையாக்கி விடுவாய் கொண்டிருக்கிறது. அவன் முரடனாக இருந்தாலும் சரி, மூர்க்கனாக இருந்தாலும் சரி, அவனை இப்பொழுதே தீர்த்து கட்டி விடுகிறேன். அவசரப்படாதீர்கள். நீங்கள் பெரிய வீரர் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவன் மந்திர சக்தியால் காரியத்தை சாதிப்பவன். நீங்கள் தந்திரத்தினால் தான் காரியத்தை சாதிக்க வேண்டும். மந்திரம் தந்திரம் எல்லாம் மதி உள்ளவனை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் தங்கையை தூக்கி வந்து அவனை கொன்றால்தான் என் ஆத்திரம் அடங்கும். நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதை நீங்கள் விரும்பினால் உங்கள் இஷ்டப்படியே செய்யலாம். இல்லாவிட்டால் அப்படி அமருங்கள். ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. பயங்கரமான மனித மிருகங்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் இருக்கும் உனக்கு இவ்வளவு நல்ல இதயம் இருக்கிறதே என்றுதான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். நாவி பாம்பிடம் இருந்துதான் மாணிக்கம் உற்பத்தி ஆகும் என்றாலும் அதன் தரம் மாறுவதில்லையே. உண்மைதான். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணாலேயே தீங்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பெண் உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை ஒழித்து விட வேண்டும் என்ற உறுதியோடு வந்தேன். ஆனால் நீ என் தங்கையை காப்பாற்றி அனுப்பியதோடு அல்லாமல் அந்த முரடரிடம் பேசிய வார்த்தைகளை கேட்டதும் என் எண்ணத்தையே மாற்றிக்கொண்டேன். நீ நிரபராதி என்பதை புரிந்து கொண்டு நன்றி.
நீ அந்த வருடங்கள் எப்படி அகப்பட்ட? உன்னிடம் அவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டானா? விவரம் தெரியாத குழந்தையிலிருந்து என்னை வளர்த்து ஏதோ சக்தியா என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறார். என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று என்னை மகளைப் போலவே பாவித்து வருகிறார். இதை தவிர எனக்கு வேறொன்றுமே தெரியாது. என்ன யோசிக்கிறீர்கள்? 15 வருடங்களுக்கு முன்னால் என் தந்தை ஒரு சாமியாருடன் போனவர் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. அரண்மனையில் கிடைத்த ஓலைச்சுவடிகளில் எழுதியிருப்பதற்கும் இந்த குகையின் அமைப்பிற்கும் பொருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை இவன் தான் என் தந்தையையும் தாய்மாமன் மகனையும் ஏதாவது சூழ்ச்சி செய்து இங்கு எங்காவது அடைத்து வைத்திருப்பானோ என்பது என் சந்தேகம். அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை. எதற்கும் நீங்கள் சில தினங்கள் இங்கே தங்கி முயற்சி செய்தால் ஏதாவது தகவல் கிடைக்கும். ஆனால் ஏன் பயப்படுகிறாய்? அந்த முட்டாள் என்னை ஏதாவது செய்வானோ என்றுதானே? அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ மட்டும் எனக்கு உதவி செய்தால் போதும். உங்களுக்காக என் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன். கால்ல என்னென்னமோ போட்டுருக்கோம். எப்படியா கால்ல முள்ளு? கால்ல இல்ல நெஞ்சில. இல்லையா கதை அளக்குறியா? நெஞ்சில எப்படியா முள்ளு குத்தா? அதாவது உன்னை பார்த்துக்கிட்டு பின்னாலே வந்துக்கிறதுனா நம்மத அம்பா போட்டான். அது முள்ளா மாறி என் நெஞ்சில வாங்கிச்சு. இனிமே என்னால தாங்க முடியாது. உன் முத்து பல்ல காட்டி அத்தான்னு சொல்லி என் பக்கத்துல வந்து உட்காரு. வீரரே, இந்த காட்டுல உங்களை எங்கெல்லாம் தேடுவது? நல்ல வேலை கிடைக்குங்கள. உங்க வீரத்தையும் தகுதியும் பற்றி ஒரு மாசம் சொன்னாரு எங்க தலைவர். என்ன பாடுபட்டாவது எங்க தலைவர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லாதுங்க. அமைதி அமைதி. நீங்கள் சொல்வது எல்லாம் வீரர் புரிந்து கொண்டார். சொந்த கண்ணை மூடி ஞானக்கண் திறந்து நீங்கள் சொல்வது உண்மையா பொய்யாவென்று அவருடைய குலதெய்வத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முடிவு தெரியும் வரை நீங்கள் எல்லோரும் மண்டியிட்டு மௌண்டியிருங்கள். உண்மை உண்மை தோழர்களே, நீங்க சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏற்றுக்கொண்டேன் உங்கள் அழைப்பை. நீங்கள் எல்லாரும் சற்று விலகிடுங்கள். எந்த பட்டம் கொடுக்கறதில்ல, அவங்க வச்சுக்கிறது. வாய் பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் ஒரு பொம்பளை, எனக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லைங்க. அவங்களை பார்த்த நல்லவங்களாட்டம் தெரியுது. நம்ம தேடி வந்த விஷயம் ஒருவேளை இவங்க வீட்டு நடந்தாலும் நடக்கும். வாங்க பரப்பலாம். இருமா வீராங்கான தலைவன் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கானா? நம்மளை கொண்டு போய் பலி கொடுத்து வறுத்து எடுத்து தின்ட்டானுன்னா பாரு. நம்மளை கண்டு அவங்க பயப்படுறாங்க, பலி கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட பயப்படுறாங்க. ஆமா முன்னாடியே சொல்லிருக்க விட நீ என்ன நடந்தது? ஏன் இப்படி சில மாதிரி ஆயிட்டீங்க? ஏதாவது தவறு நடந்துருச்சா? தம்பி, திடீர்னு இப்படியா? காரணம் என்ன? பேச மாட்டீங்களா வீரரே? பேச மாட்டீங்களா?
நீங்க பேசாம இருங்க. திடீர்னு சிரமமான சிந்தனை ஏதாவது வந்தா இப்படித்தான் ஆயிடுவாரு. நான் பேச வைக்கிறேன். ஏன் அப்படி பயந்துட்டாங்க? பேசியா மனசுல பட்டத படான்னு சொல்லுங்க. ஆமாம் வீரரே, என்ன நடந்தது சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒண்ணு இல்ல, காட்டு பிராண்டிங்க நாட்டுல உள்ள மனுஷனை கண்டா இங்க கொண்டாந்து இந்த மாதிரி எல்லாம் ஆடி பாடி கடைசியில காளிக்கோ கருப்பனுக்கோ பலி கொடுத்துருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுருவீங்களா? ஐயா ஐயா தம்பி, அந்த மாதிரி கூட்டம் இல்லை இவர்கள். பயப்படாதீர்கள். காட்டிலே வாழ்ந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நடக்காதவர்கள் நாங்கள். முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு வீரராக இருக்கிறாரு. அதனால என்ன, பரவாயில்லை. தம்பி, உன்னுடைய பெயர் என்ன? என் பேர் சூரப்புலி. ஆமா, இது பேர் பச்சை. நம்ம காதலி. எந்த ஊர்? உத்தமம். எதுக்காக இந்த பொண்ணு சாமியார் வேஷம் போட்டு காட்டு வழியா வந்தது? இந்த பொண்ணு எப்ப சாமியார் வேஷம் போடுச்சு? நான் உன்னை கேட்டால் நீ என்ன கேட்கிறாயா? ஆமா, சாமியார் வேஷம் போட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா கொடுத்தது? அதானே, இப்படியே சாமியார் வேஷம் போட்டு போனாலும் பின்னாடியே போறதுக்கு நான் என்ன உத்தமராஜாவா? உத்தமராஜாவை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவரை தேடி இருக்காங்க. நானும் ஜெயவீரனும் புறப்பட்டு வந்தோம். ஜெயவீரனா? உத்தமராஜாவுடைய மகன். அப்படியா? அப்படி என்றால் அரசுடைய மனைமக்கள் எல்லோரும் உயிருடன் தான் இருக்கிறார்களா? ஆமாங்க, மதிவாளருடைய உதவியால எல்லாரும் சவிக்கியமா உயிரோட இருக்கு. தம்பி, அரசர் இன்னும் உயிரோடு இருப்பதாக எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யாரு என்றாங்களோ இல்லையோ, எங்க மகாராணி மகாராஜா உயிரோட தான் இருக்காருங்கிற எண்ணத்துல ஒரு நாளைக்கு 6 தடவை சாமி கும்பிடுறாங்க. பாவம், மகாராஜா போன கவலை வேறு, இளவரசி காணாம போன கவலை வேறு. இளவரசி காணாமல் போய்விட்டானா? அந்த கன்றாவே ஏன் கேக்குறீங்க? வீதியில ஆடிக்கிட்டு இருந்தவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வச்சாங்க. அவனுங்க பருந்து மாதிரி கொத்திட்டு போயிட்டானுவோ. அவங்களையும் அரசரையும் தேடுறதுக்காகத்தான் அம்மா சொன்ன பிரகாரம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா புறப்பட்டோம். இங்க கொண்டாந்து நிறுத்தி விட்டாங்க. இந்த புத்தர கூட்ட கூட சொல்லப்படான்னு சொன்னாங்க மகாராணி. நான் இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டேனே. தம்பி, பயப்படாதே. காட்டி கொடுத்தும் கள்ளமனம் படைத்தவர்கள் நாங்கள். அப்போ ஒண்ணு செய்கிறேன், எங்களை விட்டுருங்க. நாங்க போய் ஜெயவீரன் தேடி கண்டுபிடிக்கிறோம். அவசரப்படாது. அரசரையும் இளவரசரையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு வந்துவிட்டபடியால் இனிமேல் நீங்கள் தனிமையில் போக வேண்டியதில்லை. எங்கள் ஆட்களையும் உடன் அனுப்புகிறேன். கவலைப்படாதே. முதலில் நீங்கள் ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள், பின்பு புறப்படலாம். பெரியவரை வாருங்கள். நம்மளோட தாமதமாகிவிட்டது என்று கோபமா? வாருங்க, சாப்பிடுங்க. வேண்டாம். ஏன்? நந்தினி, உன் களங்கமில்லா அன்பு, கள்ளமில்லா உள்ளம் என்னை கோழையாக்கி இந்த மூலையில் மூடி வைத்துவிட்டேன். நான் வந்த வேலையும் முடியவில்லை. இனி இந்த இடத்தில் இருக்கவும் நான் விரும்பவில்லை. புறப்படுகிறேன். புறப்படுகிறீர்களா? அப்படி என்றால் நான் சரி, உங்களை உண்மையாக காதலித்ததற்காக ஒரு பரிசு தரப்போகிறேன். தயவு செய்து அதை வாங்கி கொண்டு போங்க. நந்தினி, இதுதான் பரிசா? என்னிடம் வாழ் இருக்கும் பொழுது இது எதற்கு? அது பகைவரை சொல்ல, இது என்னை சொல்ல. ஏன் நீங்கள் தான் என்னை இங்கேயே எடுத்துக் கொண்டீர்களே? ஆவியா, இந்த உயிர் உங்களுக்கு சேர வேண்டியது. எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். நந்தினி, இதெல்லாம் என்ன? என்னவா? ஒரு கன்னிப்பெண் வாழ வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நல்ல கணவன் வேண்டும். நான் வாழ வேண்டும் என்றால்? நீ வாழ வேண்டும் என்றால் நான் வேண்டும். பின்பு ஏன் இந்த சோதனை? ஓ நந்தினி, நீ என்னுடன் வருவாயா மாட்டாயா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்படி விளையாடினேன். விளையாடுவதற்கு இதுதானா விஷயம்? நந்தினி, ஊடலுக்கு பின் பிறக்கும் ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். போகலாமா? போகலாமா? நண்பா, எப்படியோ தப்பிவிட்டான்.
அதற்காகவா இவ்வளவு கோபப்படுகிறார்? இல்லை, ஜெயவீரன் தப்பிச் சென்றதற்காக சந்தோஷப்பட சொல்லுகிறாயா? நீ அனுப்பி அந்த ஓலையை படித்தவுடன் நீ மட்டும் அங்கிருந்திருந்தால் உன்னை அடித்தே கொண்டிருப்பேன். நான் என்ன செய்வேன்? எவ்வளவோ கட்டுக்காவலுடன் தான் வைத்திருந்தேன். மாயமாக மறைந்திருந்தான். என்ன இது பெரிய மாயவித்தையாக? அரச பீடத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய மகாராணியார் இந்த நிலையில் இருக்கிறார். அப்படியானால் இப்போது ஆட்சியில் இருப்பவன் ஒரு கொள்ளக்கூட்ட தலைவன். அவரிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? மந்திரி சத்யநாதரா? அவரும் அந்த மகா பாவியினால் தான் கொல்லப்பட்டார். என்ன பாவம், தன் மகன் சித்திரசேனனையும் கவனியாமல் எங்களையும் என் மகன் ஜெயவீரனையும். ஜெயவீரன் உங்கள் மகனா? ஏன், என் மகன் தான். என்ன யோசிக்கிறீர்கள்? உங்கள் மகன் ஜெயவீரனைத்தான் கைது செய்ய வந்திருக்கிறேன். ஐயா, தாங்கள் யார்? அதே உத்தமபுரியின் தளபதி. சகலமும் இழந்த நான் என் மகன் ஒருவனுக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் ஐயா. மகாராணி, இனி உங்கள் மகனை குறித்து மண்டாடி பயனில்லை. காவலன் கட்டளைப்படி கடமை தவறாமல் கண்டுபிடித்து கைது செய்து மடமை தவழும் கல்வர தலைவனின் மத்தகத்தை பிளந்து உண்மையை சொல்லாமல் ஒளிந்து தெரியும் உத்தமராஜனின் புத்திரன் ஜெயவீரரை சட்டப்படி சம்பிரதாயப்படி மக்கள் முன்னிலையில் பட்டத்தில் அமர்த்தி யுத்தத்தை பூர்த்தி செய்யும் வரையில் சத்யநாதரின் மகன் இந்த சித்திரசேனன் நித்திரை செய்யப் போவதில்லை. இது சத்தியம். வருகிறேன். காடு மலையெல்லாம் அலைஞ்சு காலுதான் வலிக்குது, ஆளா காணா. ஏண்டா டேய், திங்கிறதுக்கு தான் வச்சுக்கிறாரா? இந்த பத்தீங்களா, ஒரு ஆணும் பொண்ணு வராங்க. ஆணும் பொண்ணுமா? திடீர்னு இருக்குமோ? யாரா இருந்தாலும் சரி போய் புரியுங்க. சரி வாங்கடா. எதற்காக இப்படி வளைத்துக் கொண்டு? எங்கள் வீரர் உத்தரவு. வீரனா? யார் அவன்? நான் தான். என் உருவத்தை பார்த்து சிரிக்கிறியா? உருவம் சிரிச்சு, ஆனா என் வீரம் பெருசு. அது சரி, உன் கூட வந்த பெண்ணாங்க அதை கேட்க நீ யார்? சரி விடு. ஆமா, அந்த தாத்தாரமா அனாவசியமான கேள்வி. பாத்தீங்களா அவன் திமிர? நீங்களும் ஒதுங்கி போங்க. அவன் திமிர நான் அடக்கிறேன். ஐயோ ஐயோ, ஊட்டி நீண்டு நமக்கு அதை செய்வீங்க. எந்திரங்க நீயா? அவங்கெல்லாம் என்ன பெரிய வீரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரே தள்ளா தள்ளிவிட்டு என்ன? நீ அவங்கள யாரு? அவங்களை வச்சுதான் நம்ம காலை முடிக்கணும். அவங்களை கூட்டிட்டு நான் முன்னாடி போறேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு என் பின்னாடியே வந்து அத்த விஷயங்களை நேரில் சொல்றேன். தெரியுமா? நம்ம வீரம் நீங்க ரெண்டு பேரும் பின்னாலே நந்தினி 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 ஓஹோ, என்ன துணிச்சல் உனக்கு! என்ன செய்கிறேன் பார். கண்டாய், 18 வருடங்களாக உன்னை கண்ணி கழியாமல் வைத்திருந்தேன்.
உன் அழகிலே மயங்கி என் உள்ளத்தில் சபலம் ஏற்பட்ட நேரத்திலே தன்னை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை களங்கப்படுத்தாமல் என் குழந்தையை போல் பாதுகாத்து வளர்த்தேனே. மோசம் செய்து விட்டாயே, என் ஆசையை நிராசையாக்கி விட்டாயே. சுவாமி, எனக்கு உதவாத நீ இனி வாழக்கூடாது. அதற்கு முன் உன் காதலனை கொண்டு வந்து உன் கண் முன்னாலேயே கண்டதுந்தமாக்கிக் கொண்டு விட்டு உன்னையும் தீர்த்து விடுகிறேன். உங்கள் இஷ்டப்படி இப்போதே என்னை கொண்டு விடுங்கள். அவரை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள். பேசாதே. காதல் வேகம் இந்த அளவுக்கு வந்து விட்டதா? துரோகி, நில்லுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை அவரை கொல்ல விட மாட்டேன். நந்தனே, தந்தை போல் வளர்த்த உங்கள் கையாலேயே என்னை பிணமாக்கி விட்டு பிறகு உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள். நந்தனே, என்னை கொல்லும் வரை உங்களை என்னை அழைத்து விட்டு நகர விட மாட்டேன். நந்தனே, என்ன நீ பேச முடியாது. போ. உட்கார். நான் வரும் வரை ஆடாமல் அசையாமல் இந்த இடத்திலேயே இரு. நந்தினி, நம்மை துன்புறுத்தோடு இல்லாமல் என் அண்ணனையும் கொல்ல போகிறானே. பார்த்து கொண்டு சிலை போல் உட்கார்ந்திருக்கிறாயே நந்தினி. நந்தினி, பேச மாட்டாயா நந்தினி? நந்தினி, நந்தினி, நீ ஒருத்திதான் எனக்கு உதவியாக இருந்தா உனக்கும் இந்த நிலை வந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? நந்தினி, 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 நந்தினி. யார் நீங்கள்? ஓஹோ, அன்று உதைமட்டு ஓடினீர்களே, அது நாங்க தான். ஆனா இந்த தொடர் தப்பிக்க முடியாது. ஓஹோ, உயிருக்கு துணிந்து வந்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது. ஆமா ஆமா, புறப்படுங்க எங்க தலைவர்கிட்ட. தலைவரா? எங்க இருக்கிறார்? அவரை இருக்கிற இடத்துக்கு தானே உங்களை கூட்டிட்டு போறோம். புறப்படுங்க. சரி, என்னுடன் பேசிக் கொண்டிருந்தவள் திடீரென்று மறைந்து விட்டாளே. இப்படி ஏதாவது நடக்குமே எனக்கு அப்பவே தெரியும். என்னடா தெரியும்? இந்த அவ்வளவு இந்த மந்திரவாதினுடைய தெரியுமா? சரிண்ணே, கவலைப்படாதே, போனது போகட்டும், நம்ம வந்த வேலை கவனிப்பவா. சூரப்புலி, நான் எப்படியும் அந்த பெண்ணை காப்பாற்றி ஆக வேண்டும். அம்மா சொல்லிவிட்ட வேலையை பத்தி கவலை இல்ல. இப்ப இந்த பொண்ணை காப்பாற்றுதான் முக்கியமான வேலை இல்லையா? சூரப்புலி, காப்பாற்றுவதற்கு அந்த பெண்ணுடைய உதவி மிக மிக தேவை. அவங்களை காப்பாற்ற பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ ஏதோ காதல் வேகத்துல உலர. சூரப்புலி, அவளுக்கும் எனக்கும் உண்டானது உண்மையான காதல், நேர்மையான காதல், பிரிக்க முடியாத காதல். எனக்காக அவள் உயிரையே கொடுக்க காத்திருக்கிறார். இந்த மாதிரி பொம்பளைங்க ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. 90 நாளைக்கு அப்புறம் தான் அவன் சுயரூபம் தெரியும். சூரப்புலி, நந்தினி அப்படி நினைக்காது. அவள் எனக்காக வாழ்கிறாள். அவளுக்கு வந்தாச்சா? இதெல்லாம் என்னத்துக்கு? அந்த மாயக்கண்ணிய தேடிக்கிட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் விட மாட்டேன். அவ்வளவுதான். என்ன செய்கிறா? ஆச்சரியப்படாது. நீங்க எதுக்காக பேராசை பிடித்த ஒரு மனிதனுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்பன் செய்த தவறினால் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் என்பதை எண்ணித்தான் கண்ணீர் விடுகிறேன். அரசரை கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு அரசரை சொன்னார். அரசரை சொன்னார். ஆடாசை விடுத்த நயவந்தர்கள், அரசர், அமைச்சர், சேனாதிபதி முதலியோரை பாதாள குகையில் பல ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்தார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மந்திரவாதி என்று நீங்கள் சொல்லும் அந்த பாதகன் எல்லோரையும் குடகு முறையில் கட்டி உருட்டும்படி ஆட்களிடம் சொல்லிவிட்டார். எல்லோரும் இறந்தனர். அரசதி மட்டும் வேட்டைக்கு வந்த காட்டு மிராண்டி கூட்டம் காப்பாற்றி வைத்திருக்க. அப்படியா?
என் தந்தையை நான் இப்பொழுதே பார்த்தாக வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? ஐயா பெரியவரே, தயவு செய்து சொல்லுங்கள் ஐயா. என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் இது சமயம் மௌனம் சாதிக்கலாம். உங்கள் கால்களை பிடித்து வேண்டுகிறேன். சொல்லுங்கள், என் தந்தை எங்கே இருக்கிறார்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். ஐயோ, பேச மாட்டீர்களா? என் நிலை உங்களுக்கு வந்திருந்து நானும் இப்படி மௌனம் சாதித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்களே எண்ணி பாருங்கள் ஐயா. என் தந்தைக்குத்தான் எங்களை பார்க்க போனால் அவரை பார்க்காமல் இனி எங்களால் இருக்கவே முடியாது ஐயா, இருக்கவே முடியாது. போதும், இதுவரை நான் பட்டது வேதனை என்ன. இப்போது நீ கேட்ட கேள்வி என்னை உயிரோடு கொண்டு கொண்டிருக்கிறது. இனியே நான் மறைக்க விரும்பவில்லை. உங்களை எல்லாம் இந்த நிலைக்கு கொண்டு வந்த பாவி, பாதகன், பேராசைக்காரன், உனக்கு தந்தையாக வாய்த்து சண்டாளன் நான் தான் செய்யறா. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை நான் இந்த நிலையில காண வேண்டும். என்ன, உத்தம அரசர் நீங்கள் தானா? உத்தமூரி அரசர் நீங்கள் தானா? அரசே, தங்களை இன்னாரென்று அறிந்து கொள்ள நான் கட்டாயப்படுத்திய போதெல்லாம் சொல்லாமல் இருந்து விட்டீர்களே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? எழுந்திருங்கள். என்னை காப்பாற்றிய உங்களுக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். அரசே, இனி தாமதிக்க கூடாது. புறப்படுவோம். இனிமேல் அவர்கள் நம்மிடமிருந்து மீளவோ ஆளவோ முடியாது. உங்களை இந்த நிலை காட்சிய புத்தி கட்டவர்களின் சத்தில்லா ஆட்சிக்கு சாகுபடி அடிப்போம். நீதியை சிம்மாசனம் ஏற்றுவோம். புறப்படுவோம். ஆமாங்க, அவங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி எலும்புக்கு எலும்பு எண்ணி அடித்து ஒடித்து. தம்பி, நம்மிடம் தற்போதுள்ள பலத்தை கொண்டு நேரடியாக போனால் வெற்றி பெற முடியாது. அவர்களைப் போலவே நாமும் குறுக்கு வழியை கையாள வேண்டும். அது எப்படி அப்பா? அரசே, சற்று பொறுங்கள். அதுவும் தலைவா, எல்லாம் அடித்து வருத்தியவன் இவன் தான். கைப்பிடியாக பிடித்து வந்தோம். என்ன? நீயா? அப்பா, துரோகிகள் ஆட்சி புரியும் கூட்டத்தில் படைத்தலைவனாக பதவி வகிக்கும் பாவி இவன். நம் திட்டங்கள் வெற்றி பெற முதலில் இவனை பலி கொடுப்போம். ஜெயவீரா, பலி கொடுக்க வேண்டியவன் யார், பதவி ஏற்க வேண்டியவன் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறேன். சேனாதிபதி யாரே, எதற்காக ஜெயவீரனை கைது செய்ய வந்திருக்கிறீர்கள்? சரியான தண்டனை கொடுக்க. அப்படி அவன் செய்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம். தேச துரோகம் செய்து விட்டார். தேச துரோகமா? அதைவிட வேறு வார்த்தை தெரியவில்லை சொல்வதற்கு. நாட்டை காக்க வேண்டியவன் நாட்டை மறந்தால் அதற்கு பெயர் என்ன சூட்டுவது? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? குறுக்கு வழியில் வந்து முரட்டத்தனமாய் ஆட்சி புரியும் மூர்க்கர்களை விரட்டி அடிக்காமல் கண்ணனை போல் மறைந்து தெரியும் ஒரு இளவரசனை வேறு எப்படி அழைப்பது? சொல்லுவதை விளக்கமாக சொல்லுங்கள். சொல்லுகிறேன். இளவரசி திலகவதியை காப்பாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததால் உத்தமபுரி சரித்திரத்தையும் மந்திரி சத்யநாதரின் மகன் நான் தான் என்பதையும் தெரிந்து கொள்ளும் பாக்கியம் ஏற்பட்டது. என்ன, மந்திரி சத்யநாதருடைய மகனா நீங்கள்? அதை தெரிந்து கொண்டதால் தான் நான் இதுவரையில் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேட புறப்பட்டு வந்திருக்கிறேன். எப்படி? தந்திரத்தால் வென்றவனை தந்திரத்தால் கொன்று தந்தை இருந்த ஸ்தானத்தில் மைந்தன் ஜெயவீரனை அமர்த்த வந்திருக்கிறேன். அரச குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவரநெறியை அகற்ற ஆணையிட்டு வந்திருக்கிறேன். நம்புகிறோம். ஆனால் இளவரசரை அரியாசனத்தில் அமர்த்த உம்மால் எப்படி முடியும்? அதற்கான திட்டங்களோடு தான் வந்திருக்கிறேன். அதற்கு முன் நீங்கள் யார், இந்த கூட்டம் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கூறுகிறேன், வாருங்கள். சிங்கராயா, ஜெயவீரனை பிடிப்பதற்காக சேனாதிபதி சித்திரசேனர் சென்னை பல நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரை ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஒருவேளை ஜெயவீரனால் தாக்கப்பட்டு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கும். நம் சேனாதிபதி அவ்வளவு கோழை அல்லவே. ஜெயவீரனை பிடித்து வராமல் என் முகத்தில் விழிக்க கூடாது என்று தாங்கள் கண்டிப்பாக அல்லவா உத்தரவு போட்டு அனுப்பியிருக்கிறீர்கள். அரசே, தங்களை பார்க்க ஒரு சாமியார் வந்திருக்கிறார். என்ன சாமியார்? மன்னரா, ஒருவேளை அந்த வீரப்ப சாமியாக இருக்குமோ? சிங்கராயா, பாதாள குகையில் அடைபட்டு கிடக்கும் வீரப்பசாமி அவ்வளவு எளிதில் வெளியில் வந்துவிட முடியாது. சங்கரா சரணம், சாமியே சரணம். வணக்கம் சுவாமி. மனம் போல் வாழ்வாயாக மகனே, மனம் போல் வாழ்வாயாக.
அமருங்கள் சுவாமி. நீயும் அமரு மகனே. சுவாமி, தங்கள் பேர் என்னவோ? எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்த நாட்டைச் சேர்ந்தவன் தான் மகனே. இதற்கு முன்னால் இருந்த உத்தம அரசனின் கொடுமையை தாங்க முடியாமல் இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போய் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது நான் இருப்பது கழுகுமலை. என் பெயர் கண்டப்ப சாமி. சாமியே சரணம். சுவாமி, திடீரென்று இங்கு வந்த காரணம்? உன் நல்லெண்ணத்தையும் நேர்மையான ஆட்சியையும் கேள்விப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. நிறைவேறவில்லை மகனே, நிறைவேறவில்லை. அப்படியா? ஆம் மகனே, இன்று கூட வர முடியவில்லை. என்ன செய்வது? நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை மனதில் வைத்துக் கொண்டு என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் தான் வேகமாக ஓடி வந்தேன். என்ன சுவாமி? சகரா சரணம். சாமியே சரணம். எங்கராயா? என்ன சுவாமி? மகனே, 2 தினங்களுக்கு முன் கழுகுமலை காட்டில் உத்தம அரசனை தெய்வாதீனமாக சந்தித்து விட்டேன். உத்தம அரசனையா? குகையில் அல்லவா அடைத்து வைத்திருந்தோம்? எப்படியோ தப்பியிருப்பான் போல் இருக்கிறது. மகனே, மகனே, உன்னை கொன்று இந்த நாட்டை மீட்பதற்காக ஆட்களை சேர்ப்பதாகவும் கூடிய சீக்கிரமே படையெடுக்கப் போவதாகவும் சொன்னார். இதை கேட்டவும் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது இந்த தள்ளாத வயதில்? சுவாமி, தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? பற்றற்று பரந்த காட்டை அடைந்த நான் எதற்காக மகனே பொய் சொல்ல போகிறேன்? தர்மசீலனான உனக்கு ஆபத்து நேரக்கூடாது என்பதற்காகத்தானே ஓடோடி வந்தே விஷயத்தை சொன்னேன். சுவாமி, அப்படி என்றால் உத்தமன் இருக்கும் இடத்தை உங்களால் காட்ட முடியுமா? நான் வந்ததே அதற்குத்தானே. மகனே, நீ மட்டும் என்னுடன் தனிமையில் வந்தால் அவன் இருக்கும் இடத்தை காட்டி விடுகிறேன். பிறகு படையுடன் சென்று அவனை சிறைப்படுத்தி விடு. இப்போதே புறப்படுவோம் சுவாமி. எங்கேப்பா? வா நண்பா, நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாள். கழுகுமலை காட்டில் அரசன் உத்தமன் இருக்கிறானா? யார் சொன்னார்? இதோ நேரில் கண்டு பேசிய சுவாமிகள். யார் இந்த சாமியார்? கழுகுமலை கண்டப்ப சுவாமி. கண்டப்ப சுவாமி. மகனே, ஆசீர்வாதம் செய்யட்டுமா? அதை கடைசியில் வைத்துக் கொள்வோம். முதலில் கேட்பதற்கு பதில், மன்னருடன் நீர் பேசியது உண்மைதானா? ஐயோ மகனே, இந்த பழுத்த ஞானியின் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ரத்தனத்தை போல் நானும் முட்டாளல்ல. மணிக்கம், ஏன் சுவாமியார் நல்லவர், அவருடன் போய் அரசர் இருக்கும் இடத்தை பார்த்து வரலாம் என்று சொல்லுகிறாயா? மடையா, சாமியார் வார்த்தை நம்பித்தானே உத்தம அரசன் கட்டான். காவி உடையை கொண்டுதானே நாம் இந்த நிலைக்கு வந்தோம். அதை மறந்து இந்நாளிலிருந்து புறப்பட்டாயே, உனக்கு மூளை இருக்கிறதா? முன்யோசனை இல்லாதவர் என்பதால் தான் இதுவரையில் உன்னிட விஷயத்தை சொல்லாமல் இருந்தேன். அரசரை கொல்ல சொல்லி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொன்று விட்டான். அப்படி இருக்க இவன் எப்படி பார்த்திருக்க முடியும்? மகனே, மகனே, நிறுத்து. யாருக்கு யார் மகன்? வீரர்களே, இவரை பிடிங்கள். இனிமேல் உங்களுக்கு சூட்ட வேண்டிய பெயர் எதிர்த்தாப் பேசுகிறாய். நன்றி கட்ட நாய். நாய் நன்றி உள்ளது, ஆனால் நீங்கள் நன்றி கட்ட பேய்கள். சித்திரசேனா, அனாதையாக தெரிந்து உன்னை சேனாதிபதியாக்கினேன். அது குற்றமில்லை. அப்பாவியான என் தந்தையையும் அரசரையும் கொன்று அராஜகத்தால் ஆட்சி புரிகிறீரே, அதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். இது அன்றே தெரிந்திருந்தால் பதவியா ஏற்றிருப்பேன். உங்களை போய்க்கு போய் வாங்கி இருப்பேன். ரத்தனம், இவரிடம் இவ்வளவு பேச்சதற்கு எடுத்துக்கொண்டு வாகத்தம். உங்களையும் இழுத்துக் கொண்டு போகும் நேரம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. காற்றிலே அடித்து செல்லும் எச்சிலே கூட கோபுரத்தில் போய் ஒட்டிக் கொள்கிறது. ஆனால் அது அங்கேயே இருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். வீரர்களே, ராணி அணைத்து வைத்திருக்கும் சிறையின் பக்கத்து சிறையில் இவனை அடையுங்கள். வயசக்காரன், இன்னும் எதற்காக சிறையிலே அடைக்க சொல்வாய்? எல்லோரையும் கொண்டு வைக்கும். அதுதான் நடக்காது. மனிதனை மிருகங்களாக மதிக்கும் மனித மிருகங்களே,
இனி இந்த நாட்டிலே ஒரு காக்காய் குருவிகளை கூட உங்களால் சொல்ல முடியாது. திருமணே, தேடிய காலத்தில் கிடைக்காமல் நீயாகவே வந்து மாட்டிக்கொண்டாய். வீரர்களே, இவனையும் ஆறு மாடு நினைச்சுக்க போடுறது 3.25 நாள்ல 6.25 பேர் ஓடிக்கின்றா. பதவி தெரி பிடிச்ச பதவி பசங்க அரசரை கொன்று விட்டதாக நினைத்தீர்கள். இதோ இருக்கிறார் உத்தம அரசர். உத்தம அயோக்கிய பயனை அன்று நீ எப்படியோ தப்பி விட்டாய். இன்று நீ தப்பவே முடியாது.
நான் செய்த பாவங்களுக்கு சரியான தண்டனை. உனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. அண்ணே அண்ணா பாத்தியா எந்திருங்க இந்த தண்டனை போதாதே. நான் செய்த கொடுமைகளுக்கு எனக்கு கிடைத்த இந்த தண்டனை போதா. என்னை இப்படியே விட்டு விடுங்கள். என் பிணத்தை காக்கைகளும் கல்களும் கொத்தட்டும். காட்டு மிருகங்கள் என்னை கடித்து ருசி பார்க்கட்டும். நந்தினி உத்தமமான பெண். அவளை ஏற்றுக்கொள்ளப்பா, ஏற்றுக்கொள்ள. என் சுயநலத்திற்காக உங்கள் குடும்பத்தையே பிரித்து பல கொடுமைகளை செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. அண்ணே, மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், ஆனா அது பேராசையா இருக்கப்படாது. அப்படி இருந்ததுனாலதான் இவனுக்கு இந்த முடிவு. சரிவா போக, நந்தினியும் திலகாவும் தனியா இருப்பாங்க. அண்ணே ஒண்ணு சொல்றேன், தான் மட்டும்தான் வாழணும், அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கெதியெல்லாம் இதுதான். சரிவா. மலர்வாணியே மான்விழிராணியே அன்பு மனமென்ற இளந்தென்றல் தாலாட்டுதே. மலர்வாணியே மான்விழிராணியே அன்பு மனமென்ற இளந்தென்றல் தாலாட்டுதே. கலைவானிலே வெள்ளி கயலாடுதே, கார்நாடும் நிலை கண்டு மயிலாடுதே. கலை கயலாடுதே, கார்முகிலாடும் நிலை கண்டு மயிலாடுதே. அழகான குறு தவந்தாடுதே, அனுராக நிலை அலைமோதுதே. நிஜமாகுமா அன்பு நிலை மாறுமா? கவி குயில் நீதானா காவியம் தானா? தேன் மலர் மேலே கொஞ்சம் தென்றல் போலே ஆனந்தம் காண்போம் அன்பினாலே. மாறாது என் உள்ளம் வாழ்வினிலே, மாறாது என் உள்ளம் வாழ்வினிலே. தேன் மலர் மேலே கொஞ்சம் தென்றல் போலே ஆனந்தம் காண்போம் அன்பினாலே. வண்ணமையில் போலே வந்து வலை வீசும் தங்கச்சிலையே விளையாடும் இன்பத்தில். வண்ணமையில் போலே வந்து வலை வீசும் தங்கச்சிலையே விளையாடும் இன்பத்திலேயே பரந்தோடி வாவா. தேன் மலர் மேலே கொஞ்சம் தென்றல் போலே ஆனந்தம் காண்போம் அன்பினாலே. மாறாது எங்கள் உள்ளம் வாழ்வினிலே, மாறாது எங்கள் உள்ளம் வாழ்வினிலே. தேன் மலர் மேலே கொஞ்சம் தென்றல் போலே ஆனந்தம் காண்போம்